தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் மாயா ரேவதிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், வீட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ரேவதியும் அடுத்த செகண்ட் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்ப அதை பார்த்த ஈஸ்வரி இந்த நேரத்தில் இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி ரேவதியை ஃபாலோ பண்ணி போனால் நேராக ரேவதி மாயாவுடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல மாயா ரேவதி இவங்க ரெண்டு பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை மறைஞ்சிருந்து சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போது மாயா பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்செட்டாக பேசுகிற மாதிரி தான் ரேவதி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வந்திருக்க வேண்டியது, இந்த வீடே இன்னைக்கு களை இழந்து போய் நிற்கிது அப்படின்ட்டும், இன்னும் மகேஷ் திரும்ப கிடைக்கல, இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவராக தான் இருக்கும் அப்படின்ட்டும் அந்த இடத்துல ரேவதி கிட்ட மாயா பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் ரேவதி ஹனிமூனுக்கு போகிற விஷயத்த மாயா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீ சந்தோஷமாக தான் ஹனிமூனுக்கு கிளம்புறியா அப்படின்னு சொல்லி மாயா கேட்கும்போது அதெல்லாம் கிடையாது, இங்கேயே இருந்தால் அம்மா ஏதாவது சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு 4 நாள் நிம்மதியாக இருந்துட்டு வரலான்னு தான் நான் ஏற்காடுக்கே போகிறேன் அப்படின்ட்டும், அது மட்டும் இல்லை அந்த டிரைவர்கிட்ட பேசி மகேஷ் எங்கே இருக்கான் அப்படின்றதையும் நான் விசாரித்து சொல்லிடுவேன் அப்படின்றதையும் அந்த இடத்துல ரேவதி மாயா கிட்ட சொல்கிறாங்க. மாயாவும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்பேன், நீ தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியுடைய முடிவை கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஒருவேளை மகேஷ் திரும்ப கிடச்சிட்டான் அப்படின்னா அந்த டிரைவர் கட்டியிருக்க தாலியை அறுத்து வீசிட்டு மகேஷை நீ கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேவதி ஒரு நிமிஷம் யோசித்தாலும் இதை கேட்ட ஈஸ்வரி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஒருவேளை ரேவதி மனசு மாறிடுவாளோ அப்படின்னு நினச்ச ஈஸ்வரிக்கு ரேவதியுடைய பதில் பார்த்திங்கன்னா இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதாவது ரேவதி மாயா கிட்ட சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, ஏம்மா அந்த மாதிரி என்னை வளர்க்கலை, பொண்ணுன்னா ஒரு தடவை தான் கழுத்தில் தாலி ஏறணும், அது என் கழுத்தில் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போது இந்த மாயா வேணாம் மகேஷ் வேணான்னு நீ விட்டு ஒதுங்கலான்னு பார்க்குறியா, அது நடக்கவே நடக்காது, உங்களை நான் நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே ரிவெஞ்ச் கொடுக்குற மாதிரி மாயா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரேவதி கிளம்புனதுக்கு அப்புறம் இங்கே சாமுண்டீஸ்வருடைய மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என் பொண்ணை நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி ரேவதியை நினச்சி பெருமைப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ராஜா உனக்கு தப்பானவனாக தெரியலாம், ஆனால் அவனை நீ புரிஞ்சுப்ப, நீங்கள் ஹனிமூனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த மாயாவையும் மகேஷையும் முன்னாடி நிறுத்தி உண்மை எல்லாத்தையும் நான் சொல்ல வைப்பேன்னு ஈஸ்வரி ஒரு பக்கம் முடிவெடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கார்த்தி ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க. ரேவதிக்கு விருப்பமே இல்லைனாலும் அங்கேயாவது போய் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுனால ரேவதி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தியும் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டாங்க. அந்த இடத்துல அவருடைய மாமனார் வந்து பணம் கொடுக்குறாரு செலவுக்கு. கார்த்தி வேணும்னு சொன்னாலும் பரவாயில்ல, நிறைய செலவு இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதே சமயம் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேருக்காக வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் ரேவதி 2 பேரும் ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ரெடி ஆயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேட்டியோட வெளியில் வராங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரையும் ரொம்ப சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த இடத்துல ரேவதி பார்த்திங்கன்னா காரில் பின் சீட்டில் உட்கார போவாங்க. ஆனால் அதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ஏன் நீ பின்னாடி உட்கார, முன்னாடி போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது காரில் உட்கார்ற கூட உரிமை எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபத்தோட ரேவதி முன் சீட்டில் போய் உட்கார அடுத்த செகண்ட் கார்த்திக் ரேவதி ஏற்காட்டில் வந்து இறங்கிட்டாங்க. அதாவது இவங்க வர்றதுக்கு முன்னாடி மாயாவுடைய என்ட்ரி. கார்த்திக் ரேவதி இவங்க 2 பேரும் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறாங்களோ அதே ஹோட்டலில் மாயாவும் ரூம் புக் பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் ரேவதி 2 பேருமே ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரூமே டெக்கரேட் பண்ணியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் கார்த்தி தான் அப்படின்னு சொல்லி ரேவதி தவறாக புரிஞ்சுட்டு அங்கே இருக்க பலூன் எல்லாத்தையும் உடச்சி வீசுகிறாங்க. நீ ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஏன் சீன் க்ரியேட் பண்ணுற அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்தி ரேவதி கிட்ட கேட்டாலும் நான் இங்கே வந்திருக்கிறது நிம்மதியாக இருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது, நீ வேற ஒரு ரூம் பார்த்து போ அப்படின்னு சொல்லி கார்த்தியை திட்ட கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாரு. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோட முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வாக கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.